ஹலோ எவ்ரிவன். வெரி குட் ஈவ்னிங்ப்பா. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண அந்த குரூப் 1 கிராஷ் கோர்ஸ் சம்மந்தமான ஒரு கிளாஸ் தான்ப்பா. ஸோ நீங்க எல்லாருமே டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 2 பார்ட்டா பிரிச்சு நம்மளுக்கு ஷெட்யூல்ல டெஸ்ட் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி தான் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து பாருங்க. வேர் டு ஸ்டடி யூனிட் 6 அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கானது. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்க்கியாலஜிக்கல் டிஸ்கவரீஸ். ஓகேங்களா? இது தமிழ் மீடியமும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தானே. அதனால 2 மீடியமுமே வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த சைடு ஸ்கூல் புக்ல எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இத பார்த்து ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சிருங்க. சைட் பை சைட் நாங்க குடுக்குற வீடியோஸையும் பாருங்க. சரிங்களா? நாங்க ஸ்கூல் புக் பிளஸ் எக்ஸ்ட்ரா கன்டென்ட்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு குடுப்போம். சரிங்களா? அடுத்தது செகண்டா என்ன இருக்கு பாருங்க. தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கன்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்றது தான் குடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான ஸ்கூல் புக் லெசன்ஸ் இங்க இருக்கு. சரிங்களா? அதே மாரி அடுத்து திருக்குறள் பத்தின விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றது வந்து இங்க இருக்கு. சரிங்களா? இந்த திருக்குறளுக்கு நம்ம இன்னும் என்னப்பா பண்ணுவோம், ஸ்கூல் புக் திருக்குறள் வந்து கம்ப்ளீட்டா படிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவோம், நம்ப இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 அவங்களுக்கு தமிழ் சிலபஸ்ல குடுத்துருக்க திருக்குறள் அந்த 20 அதிகாரங்களையும் வந்து நாம படிச்சுக்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம இன்னைக்குக்கான கன்டென்ட்க்கு போவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அந்த யூனிட் 6 அந்த என்டையர் போர்ஷனையும் நாம நடத்தணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஒரு லென்த்தி வீடியோவா வந்து இருக்கும். சரிங்களா? அது பார்க்கறதுக்கு உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ எங்களுக்குமே அது எல்லாமே பிரிப்பேர் பண்ணி ஒரே லென்த்தி வீடியோவா குடுக்கறது எங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன பார்ட்டா உங்களுக்கு பிரிச்சு ஈஸியா படிக்கிறது மாரி வந்து நாங்க தர்றோம். நீங்க வந்து இந்த வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூக வரலாறு அது சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து படிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் தோற்றம். ஓகேங்களா? அது பத்தின சில குறிப்புகள் வந்து குடுத்திருக்காங்க. தமிழர்களின் தோற்றம் பத்தி 4 கருத்து வந்து சொல்றாங்களாம்ப்பா. சரிங்களா? அந்த 4 கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்காம். சரிங்களா? அடுத்து 2வது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் தென்னிந்தியாவின் பழங்குடியினர்கள். அதாவது தென்னிந்தியால தான் இருந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, அரேபியா அந்த கடல் கோட்பாடு. அதுக்கு கீழ என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்த வழித்தோன்றல்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆசியா, வட இந்தியா கோட்பாடு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாம கீழ சவுத் இந்தியா இருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு மேல என்ன இருக்கு? நார்த் இந்தியா. அதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம எல்லாருமே எதுல இருக்கோம்? ஏசியா அப்படின்ற கான்டினென்ட்ல இருக்கோம். ஸோ மத்திய ஆசியா அல்லது வட இந்தியா சரிங்களா? அங்க இருந்து தென்னிந்தியாவுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. அப்படின்ற மாரி இன்னொரு கருத்து வந்து சொல்றாங்க. இந்த 4ம் என்னப்பா? தமிழர்களின் தோற்றம் அப்படின்றதுக்கு கீழ நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து தமிழின் தொன்மை. ஓகேவா? இத பத்தி நம்ம நெறைய விஷயம் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து படிச்சிருப்போம். தமிழ்ல படிச்சிருப்போம், ஸ்கூல்ல படிச்சிருப்போம், எல்லாமே படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க ஜெனரலா அத பத்தின என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழி நம்மளுக்கு என்ன தெரியும்? அது மிகவும் பழமையான மொழி. ஓகேங்களா? அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் குடுத்திருக்காங்க. அடுத்தது பழங்கால கருத்து. அதுபடி என்ன அப்படின்னா, சிவன் வந்து அகத்தியருக்கு தமிழ் கற்பித்தாராம். அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சொல்றாங்கப்பா. சரி. அதுவும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மற்றும் வடமொழி 2ம் சிவனின் உடுக்கையில் தோன்றியவை அப்படின்ற ஒரு கருத்தும் உள்ளதாம்ப்பா. அந்த கருத்த வந்து யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமொழியை விட இலக்கிய சிறப்பும், பழமையும் உடையது எதுப்பா? நம்ம தமிழ் மொழி தான். சரிங்களா? அத ஏற்க இயலாத வடமொழியினர் அந்த மாரியான ஒரு கருத்த சொல்றாங்களாம்ப்பா. 2ம் சேம் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது பெருசு அப்படின்னு சொல்ல மனசு வராம 2ம் சேம் அப்படின்னு சொல்றாங்களாம். சரிங்களா? இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன குடுத்திருக்காங்க பார்க்கலாம். அடுத்து சில வரலாற்று உண்மை அப்படின்றதுக்கு கீழ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் வந்து எப்படி இருந்திருக்காம்? ஒரு இலக்கிய வளத்தோட, இலக்கண சிறப்போட செம்மொழியாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து இங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் உலகின் பழமையான மொழிகள் அப்படின்ற ஹெட்டிங் கீழ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழும் குடுத்திருக்காங்க. தமிழ் மாரியே பழமையான இன்னும் சில மொழிகளும் வந்து குடுத்திருக்காங்க. அந்த மாரியான மொழிகள் எதுன்னு தெரிஞ்சுப்போம். எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கம், லத்தீன், வடமொழின்னு சொல்ற அந்த சமஸ்கிருதம்,
அதுக்கப்புறம் நம்ம தமிழ். எல்லாமே வந்து உலகின் பழமையான மொழிகளா வந்து சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு பார்க்க போற இந்த கன்டென்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் அறிஞர்கள் தான்ப்பா. சில அறிஞர்களோட கருத்து. ஓகேங்களா? இப்ப கால்டுவெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர பத்தி நாம சோசியல் புக்ஸ்லயும் வந்து படிச்சிருப்போம். தமிழ் புக்ஸ்லயும் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கு. என்னடா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்க்குற அந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற ஹெட்டிங் கீழ இந்த ராபர்ட் கால்டுவெலோ இல்ல வேற அறிஞர்களோ சரிங்களா தமிழ் சம்பந்தமா ஏதாவது கூற்று சொல்லியிருக்காங்களா அந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இவங்களை பத்தி டீட்டெயில்டா இன்னும் நிறைய இடத்துல வந்து நம்ம படிப்போம் இன்னைக்கு இங்க இருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ராபர்ட் கால்வெல் பத்தி பாக்குறோம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா திராவிட மொழியியலின் தந்தை அப்படின்றது ராபர்ட் கால்டுவெல்லோட ஒரு சிறப்பு சரிங்களா அடுத்து தமிழ் மொழியையே திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையானது செழுமையானதுமான மொழி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு தமிழ் மொழியின் தனித்தன்மையை இவர் பெரிதும் போற்றினார் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க சரிங்களா கீழே இப்ப நிறைய அறிஞர்கள் பத்தி படிக்க போறோம் சரிங்களா இப்ப படிச்சு முடிச்சோடனே திராவிட மொழியியலின் தந்தை அப்படின்னு யாரையோ படிச்சோம் அப்படின்னு தான் ஞாபகம் இருக்கும் இந்த ஹெட்டிங் கீழே படிச்சோம் ஞாபகம் இருக்கும் ஆனா இவரு தான் அப்படின்னு ஞாபகம் இருக்காது ஏன்னா பின்னாடி வரது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்மந்தப்படுத்தினது மாதிரி நிறைய இடத்துல இந்த திராவிடம் அப்புறம் செழுமை தமிழ் பழமை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் திருப்ப திருப்ப ரிப்பீட் ஆகும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அங்கங்கவே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்கப்பா சரிங்களா இதுக்கு நான் சில எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்களே இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இடத்துக்கு அதாவது நான் ஷார்ட்கட் போடுற இடம்ல கொஞ்சம் கவனிச்சு படிக்கிற இடமா இருக்கும் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இப்ப ராபர்ட் கால்வெல் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கலாம் கால்னா கோல்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம் ஓகேவா திராவிட திராவிட அப்புறம் தந்தை அப்படின்னு சொல்லி இருக்கு ஓகே திராவிடம் நாமளாம் யாரு திராவிடர்கள் நம்ம பேசுற மொழி திராவிட மொழி அப்ப திராவிடம் அப்படின்றது ஒரு கோல்டுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க திராவிட தந்தைனா கோல்டுன்ற நேம் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராபர்ட் கால்டுவெல் அவர் தான் வந்து திராவிட மொழியியலின் தந்தை சரிங்களா அடுத்த அறிஞர் யாரு அப்படின்னு பார்ப்போம் அடுத்த அறிஞர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியு போப் பத்தி கொடுத்துருக்காங்கப்பா இவரை பத்தி நம்ம நிறையவே எதுல படிச்சிருப்போம் தமிழ் புக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம் சரிங்களா இங்க இந்த தமிழ் சமுதாய வரலாறு சம்பந்தமா இவருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க திருக்குறள் நாலடியார் போன்ற சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு இவரு சரிங்களா தமிழ் ஒரு செம்மொழி அதன் இலக்கிய வளம் உலகிற்கே ஒரு கொடை என்று இவர் தமிழின் சிறப்பை போற்றினார் அப்படின்ற ஒரு லைனும் கொடுத்திருக்காங்கப்பா இப்ப திடீர்னு இந்த லைனை கொடுத்துட்டு இது யார் சொன்னா அப்படின்னா நிறைய பேர் தமிழை வந்து செம்மொழின்னு சொல்லியிருப்பாங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க நம்ம டக்குன்னு பாக்குறப்ப அந்த ஆப்ஷன் 4 பேருமே வந்து பொருந்துற மாதிரி இருக்கும் அதனால சின்ன சின்ன ஒரு வித்தியாசமா யூனிக்கா இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து அவங்க நேமோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜியு போப் இந்த போப்புன்ற வார்த்தை நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம்னா நியூஸ்ல இந்த போப் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா அப்ப அவங்கள கொஞ்சம் பெரிய ஆளுங்க அதனால கொடை பிடிச்சிட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்குவோம் சோ இங்க என்ன இருக்குன்னா உலகிற்கே ஒரு கொடை அப்படின்றது இந்த கொடை அப்படின்ற மாதிரியான தமிழ் சம்பந்தமா ஒரு லைன் வந்துச்சு நம்ம ஜியு போப் அப்படின்னு சொல்லி போட்டுறணும் சரிங்களா தமிழ் ஒரு செம்மொழி அதன் இலக்கிய வளம் உலகிற்கே ஒரு கொடை அது சொன்னது இவர்தான் அடுத்த அறிஞர் யாருன்னு பார்ப்போம் அடுத்த அறிஞர் நம்மளுக்கு யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர் பத்தி கொடுத்திருக்காங்கப்பா இவரோட ஒரிஜினல் நேம் அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி சரிங்களா இவரு தூய தமிழ் மேல இருந்த பற்றுனால அவரோட பெயரை சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற பேரை பரிதிமார் கலைஞர்னு மாத்திருக்காரு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வேற ஒரு இடத்துல மறுபடியும் இவங்களை பத்தி டீட்டெயிலா படிக்கிறப்ப படிப்போம் சரிங்களா இங்க இவரு இந்த தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்றது சம்பந்தமா என்ன பேசியிருக்காரு ஏதாவது இம்பார்ட்டனா அவங்க தமிழ் சம்பந்தமா சொல்லியிருக்காங்களா அதை வந்து பார்ப்போம் சரிங்களா இவர் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் பேராசிரியர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் மொழி வடமொழி சாராத தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க சரிங்களா இது வந்து அவர் சொன்ன கோட் அதனால தான் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்திருக்கேன் அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் அதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்ப இந்த கோட்ஸ்குள்ள இருக்கிறத நம்ம இவர் தான் அப்படின்னு சொல்லி சின்னதா ஏதாவது ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுப்போம் சரிங்களா இது வந்து என்ன சொல்றாங்க வடமொழி சாராத தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு தானே சொல்றாங்க இவரோட ஒரிஜினல் நேம் என்னப்பா சூரிய நாராயண சாஸ்திரி சூரியன் வந்து என்னப்பா தனித்து இயங்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இந்த லைன் வந்தா நம்ம யாரை போடணும் சூரிய நாராயண சாஸ்திரியான பரிதிமார் கலைஞரை போடணும் சரிங்களா
அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த அறிஞர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் இவர் பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ் மொழி அதன் பழமை மற்றும் இலக்கிய வளம் குறித்து ஆழமாக ஆய்ந்தவர். ஓகேங்களா. வடமொழி கலக்காத தூய தமிழ் மொழிதான் தமிழரின் உண்மையான அடையாளம் அப்படின்றத சொல்லியிருக்காரு என்று கூறி தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்தவர். ஓகேங்களா. சோ மறைமலை அடிகள் வந்தாவே நம்ம என்ன வச்சுக்கலாம், அதுல இடையில இருக்க அந்த மலை, அதாவது மவுண்டைன் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிப்போம். மவுண்டைன் என்னப்பா பண்ணும், தனியா நிற்கும் இல்லையா. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே இவர் தான்ப்பா வந்துடணும். அப்புறம் தூய தமிழ் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதுலயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துக்கு இவர் தான் வருவாரு. ஓகேங்களா. அந்த மலையில இருக்க பொருள் எல்லாம் ரொம்ப பியூரா இருக்கு, தூய்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிப்போம். சரிங்களா. இந்த கோட்ஸ்குள்ள இருக்க லைன் என்ன இன்னொருக்கா பாருங்க. வடமொழி கலக்காத தூய தமிழ் மொழிதான் தமிழர்களின் உண்மையான அடையாளம் என்று கூறி தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். சரிங்களா. அடுத்தது தமிழர்களின் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றில் தமிழ் மொழியின் பங்களிப்பை சிறப்பாக எடுத்துரைத்தார் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் மறைமலை அடிகள் பத்தி கொடுத்திருக்காங்க. சரிங்களா. ஒவ்வொருத்தர் கீழே இருக்க அந்த கீ பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு யாரு கொடுத்திருக்காங்கன்னா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. இவரை பத்தி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். சரிங்களா. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் துறை வரலாற்றாசிரியர், நாடக ஆசிரியர் மற்றும் கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த லைன் நாம இதை நிறைய இடத்துல படிச்சிருப்போம். மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூல் நம்மளுக்கு தெரியும். அது இவர் தான் இயற்றினாரு. அதுல முன்னாடி என்ன இருக்குன்னா, கடவுள் வாழ்த்து இருக்கும். அதாவது நீராறும் கடலொடுத்த என்று தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இயற்றி தமிழின் பெருமையையும் தமிழர் பண்பாட்டையும் போற்றினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா. இப்ப இவர் தான் இதை பாடினாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா. என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுந்தரம் பிள்ளை அப்படின்றது பிள்ளைங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க பசங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காலைல ஸ்கூல்ல மணிமணியா அந்த நீராறும் கடலொடுத்த பாடல் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்குவாங்க. ஏன் மணிமணியா அப்படின்னு சொன்னா, மனோன்மணியம் நீராறும் கடலொடுத்த பிள்ளைகள்னா சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா. மூணாவது பாயிண்ட் இவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழர்களின் வீரமும் கலை மற்றும் இலக்கியங்களையும் புகழ்ந்துரைத்தார் அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா. இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த அறிஞர் நம்மளுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொனால்ட் இ ஆஷர் அப்படின்ற ஒருத்தரை கொடுத்திருக்காங்க. இவர் வந்து யாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் மொழியியலாளர் மற்றும் தமிழ் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தமிழ் ஒரு மொழியாக மட்டும் அல்லாமல் ஒரு தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாக திகழ்கிறது அப்படின்ற ஒரு லைன் இவர் சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற ஒரு கோட் இவரோடது. சரிங்களா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொனால்ட் இ ஆஷர்னா நம்மளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து நல்லா தெரியும், ஃபேமஸ் ஆனவர் இல்லையா. அப்ப ரொனால்ட் அப்படின்ற நேம் கிட்டத்தட்ட அந்த சவுண்டா வந்து நம்மளுக்கு கேக்குது. அப்ப ரொனால்டுன்றது ஒரு அடையாளம், நல்ல ஃபேமஸா ஒரு இருக்கிற ஒரு நேம் அப்படின்ற மாதிரி அடையாளமாக திகழ்கிறது. அடையாளம் அப்படின்றது வந்தா இவர் தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் ஒரு மொழியாக மட்டும் அல்லாமல் ஒரு தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாக திகழ்கிறது. சரிங்களா. அடுத்தது அடுத்து கமில் சுவேபில் அப்படின்றவர். சரிங்களா. இவர் வந்து ஒரு செக் குடியரசு மொழியியலாளர், செக் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் புக்ல படிச்சிருப்போம். சரிங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கோட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம் என்பது உலக இலக்கியங்களில் ஒரு மாணிக்கம், சங்க இலக்கியங்களின் தனித்துவம், தமிழின் வளர்ச்சியை முழுமையாக எடுத்துக்காட்டுகிறது அப்படின்னு வந்து இருக்கு. இதுல இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த மாணிக்கம்ன்ற வார்த்தை எங்கேயும் ரிப்பீட் ஆகல. இது ஒரு யூனிக்கான வேர்டா இருக்கு. ஓகேவா. கமிழ் அப்படின்னா வந்து நம்ம கம்மல் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அதுல மாணிக்கம்லாம் இருக்கும். உம் இது மாணிக்க பரல் பதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிப்போம். ஓகேங்களா. தமிழ் இலக்கியம் என்பது உலக இலக்கியங்களில் ஒரு மாணிக்கம் அப்படின்ற லைன் வந்தா இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறணும். சரிங்களா. தமிழ் இலக்கியங்களின் அழகியலையும் அவற்றின் மனிதநேய பார்வையையும் பெரிதும் பாராட்டினார் அப்படின்றதையும் வந்து கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இவரு ஒரு செக் நாட்டு மொழியியலாளர். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது யாரு நமக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னும் சில ஃபேமஸான ஆள்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. மற்ற அறிஞர்கள் அப்படின்றதுல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்மாஸ் டி பவுலா அப்படின்ற ஒருத்தரை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, தமிழ் மொழி பல ஐரோப்பிய மொழிகளுடன் குறிப்பாக லத்தீன் மொழியுடன் தொடர்பு கொண்டு இருக்கலாம் அப்படின்றது இவர் வந்து சொன்ன ஒரு விஷயம். ஓகேங்களா. அடுத்தது தமிழின் சொல்வளம் மற்றும் அமைப்பு பல மொழிகளுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. மெயினா என்ன சொல்லியிருக்காரு, ஐரோப்பிய மொழிகளுடன் குறிப்பாக லத்தீன் மொழியுடன் தொடர்பு கொண்டு இருக்கலாம், லத்தீன் மொழியோடு தொடர்பு கொண்டு இருக்கு தமிழ் அப்படின்றத யார் சொல்லியிருக்காரு, ஹெர்மாஸ் டி பவுலா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா.
இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஹெர் மாஸ்ன்னு இருக்கு. மாசா லத்தியெல்லாம் கையில வச்சுட்டு போலீஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மாசுன்றது, அதாவது அவர் நேம்ல அந்த மாசுன்றத இந்த லத்தீன் அப்படின்றதுக்கு நம்ம பொருத்தி படிச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்த அறிஞர் நம்மளுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்கோ பார்பொலோ அப்படின்ற ஒருத்தர். ஓகேங்களா? பார்பொலா அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா? அஸ்கோ பார்பொலா. ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் வந்து பின்லாந்து அறிஞர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. பார்பொலா பால ஆரம்பிக்குது. அந்த பாப்பா, பிப்பி வரிசையிலே இருக்கு. பின்லாந்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்லாந்து அறிஞர் மற்றும் சிந்து சமவெளி நிபுணர் அப்படின்னும் வந்து குடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி முத்திரைகளில் உள்ள குறியீடுகள் திராவிட மொழி சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காராம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மூலவர்கள் தமிழர்களாக இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சிந்து சமவெளியை இவரோட பொருத்தி நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பார்பலோ அப்படின்னு சொல்லி இருக்கு. சிந்து சமவெளி அந்த இடங்களை போய் பார்வையிட்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்வையிட்டிருக்காரு ஏன்னா பார்பலோ அப்படின்னு ஒரு பேர்ல இருக்கு. சிந்து சமவெளி முத்திரைகளில் உள்ள குறியீடுகள் திராவிட மொழி சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்ற இது அந்த கூற்று இவர் சொன்ன கூற்று. சரிங்களா? இவருக்கான கூற்று. அடுத்தது டி சந்திர சந்த் சந்திரசேகரன் அப்படின்றவர் பத்தி குடுத்திருக்காங்க. சரிங்களா? டி. சந்திரசேகரன். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் தொல்பொருள் ஆய்வாளர் தான் இவரு. ஓகேவா? தமிழர்களின் பண்பாடு மற்றும் நகர நாகரிகம் சங்க காலத்திற்கு முன்பே இருந்தது என்பது நிரூபிச்சிருக்காரு. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? தமிழர்களின் பண்பாடும் அந்த நகர நாகரிகம் அப்படின்றதும் சங்க காலத்திற்கு முன்புல இருந்தே இருந்திருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் கீழடி போன்ற இடங்கள்ல கிடைத்த தொல்பொருட்கள் மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் இருந்தது. அதுவும் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து தமிழின் சமூக அமைப்பு, கலை, வாணிகம் ஆகியவற்றின் தொன்மையை காட்டுகிறது. ஓகேங்களா? இவருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா என்ன ஞாபகம் வச்சுக்க போறோம்னா, இந்த நகர நாகரிகம் வந்து சங்க காலத்திற்கு முன்பே அவங்களோட தமிழர்களோட பண்பாடும், நகர நாகரிகமும் சங்க காலத்திற்கு முன்பே இருந்ததுன்னு சொல்லுது. இந்த சந்திரசேகரன் அப்படின்றவர் தான் அப்படின்றத நாம வச்சுக்க போறோம். ஓகேவா? சந்திரன் அப்படின்றது நைட்டு நம்மளுக்கு வானத்துல தெரியும் இல்லையா? நிலா தெரியும், சந்திரன் தெரியும். ஸோ அந்த நகரத்துக்கு மட்டும் நல்லா ஃபுல் மூனா வந்து தெரியுது. நம்ப சைடு இருக்கிற நகரத்துக்குலாம் தெரியல. அந்த அந்த ஏரியாவுக்கு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாரி சும்மா கற்பனை பண்ணிக்கோங்க. இவரு வந்தா இந்த லைன் தான் அப்படின்னு வந்து நம்ம போட்டுறணும். சரிங்களா? அடுத்து இராவத மகாதேவன். அவர பத்தி தான் குடுத்திருக்காங்க. அவர பத்தி என்ன குடுத்திருக்காங்க? ரொம்ப ஜெனரலான இன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருக்காங்க. நம்ம டீட்டெயில்டா வேற இடத்துல கூட இவர பத்தி படிக்கலாம். சரிங்களா? இந்திய கல்வெற்றியலாளர் அப்படின்றதும் மற்றும் அறிஞர் அப்படின்றத குடுத்திருக்காங்க. சிந்து மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்களின் நிபுணரா வந்து இவர் இருக்காரு. ஓகேங்களா? சங்ககால தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மற்றும் சிந்து எழுத்துக்களுக்கு இடையேயான தொடர்புகளை ஆய்வு செய்தார் அப்படின்றதும் குடுத்திருக்காங்க. தமிழின் எழுத்து மரபின் தொன்மை மற்றும் அதன் வளர்ச்சியை விளக்கினார் அப்படின்றதும் குடுத்திருக்காங்க. ஸோ இரவத மகாதேவன்னா மெயினா சிந்து மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நம்மளுக்கு தேவநேய பாவனார் வந்து குடுத்திருக்காங்க. இவர தமிழ் புக்ல நம்ம நெறைய இடத்துல படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க இந்த தமிழ் சமுதாய வரலாறு அது சம்பந்தமா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ் அறிஞர், எழுத்தாளர் மற்றும் தனித்தமிழ் இயக்கத்தில் தலைச்சிறந்தவர். ஓகேவா? இது நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது உலக மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழி தமிழே என்ற தனது கோட்பாட்டை இவர் முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இந்த லைன் இவர்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்க போறோம். தேவநேய பாவனா. தேவ அப்படின்னா தெய்வம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தாய் தான் நம்மளுக்கு தெய்வம். தெய்வம், தாய்மொழி தெய்வம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தேவநேய பாவனா வந்தா தாய்மொழி தமிழே அப்படின்ற லைன் வரணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? தமிழின் சொல்வளத்தையும் அதன் தனித்துவமான ஒலி அமைப்பையும் அவர் மிக விரிவாக ஆய்வு செய்துள்ளார் அப்படின்றதும் குடுத்திருக்காங்க. அடுத்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பத்தி சொல்றாங்க. நாம மேல பார்த்தது வெறும் சுந்தரம் பிள்ளை. ஓகேவா? இவர் வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 2 பேத்துக்கும் நெறைய ஏஜ் டிஃபரன்ஸ். ஓகேவா? இவர் ரொம்ப முன்னாடி இருந்தவரு. சரிங்களா? இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. தமிழ் அறிஞர் மற்றும் உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர். நம்ம உவே சாமிநாதரார் பத்தி தமிழ் புக்ல நெறைய இடத்துல படிச்சிருப்போம். சரிங்களா? அவருக்கே வந்து இவர் யாரு? ஆசிரியரா இருந்திருக்காரு. ஓகேவா? தமிழ் மொழியின் இலக்கணச் செறிவும், இலக்கிய வளமும் வேறெந்த மொழிகளுக்கும் ஈடாகாது அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது தமிழ் மொழியின் இலக்கண செழிவை வலியுறுத்தி தமிழ் மரபை போற்றி வளர்த்ததில் முக்கிய பங்கு இவருக்கு இருக்கு.
ஓகேவா? இப்ப வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னா, இலக்கணச் செறிவும், இலக்கிய வளமும் வேறெந்த மொழிக்கும் ஈடாகாது. ஓகேவா? தமிழ் தமிழ் மொழி மாரி வேற எந்த மொழியும் ஈடாகாது அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வந்து இவரு சொல்லியிருக்காரு. ஸோ இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓவே சாமிநாதனார் பத்தி ஸ்கூல் புக்லயே தமிழ் ஸ்கூல் புக்லயே ஒரு லெசன் இருக்கும். அதுல வந்து காந்தியடிகளே அவரோட நிழல்ல போய் நின்னு தமிழ் கத்துக்கணும் அப்படின்ற மாரி சொன்னதா நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப சாமிநாதனாருக்கும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு வரப்ப, இவருக்கு இவருக்கே இவரு ஆசிரியரா இருக்காரு. எதுவுமே ஈடாகாது அப்படின்ற மாரி நம்ம சும்மா கற்பனை பண்ணிப்போம். இங்க தமிழுக்கு ஈடாகாதுன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி அர்த்தத்துல ஒரு லைன் வருது அப்படின்னா, நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லி போடணும். சுந்தரம் பிள்ளை. ஓகேங்களா? அடுத்தது ஏ.கி. பரந்தாமனார் அப்படின்ற ஒருத்தர் பத்தி படிக்க போறோம். ஓகேங்களா? இவரும் யாரு அப்படின்னு பார்த்தா, இவரும் ஒரு தமிழ் அறிஞர் மற்றும் தமிழ் வரலாறு, கலாச்சாரம் குறித்த ஆய்வாளர். ஓகேங்களா? தமிழர் நாகரீகம் என்பது தொன்மையானது மட்டுமின்றி உலகிலேயே முன்னோடியானது. ஓகேவா? எல்லாத்துக்கும் நாம தான் முன்னோடி அப்படின்ற மாரியான லைன் யார் சொல்லியிருக்காரு? பரந்தாமனார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? தமிழர்களின் கடல் கடந்த வணிகம், கலை வளர்ச்சி, அப்புறம் நிர்வாக திறமை போன்றவற்றை அவர் தனது ஆய்வுகள்ல சுட்டிக்காட்டியிருக்காரு போல. ஓகேங்களா? அவரோட ஆய்வுகள்ல என்னென்ன சுட்டிக்காட்டியிருக்காரு? கடல் கடந்து நாம செஞ்ச வணிகம். சரிங்களா? அப்புறம் கலை வளர்ச்சி. அடுத்தது நிர்வாக திறமை. இதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன விஷயம் கண்டிப்பா இவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னு சொன்ன விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தமிழர் நாகரிகம் என்பது தொன்மையானது மட்டுமின்றி உலகிலேயே முன்னோடியானது அப்படின்றது. ஓகேவா? பரந்தாமன் அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம்? கடவுள தான் சொல்லுவோம். ஓகேங்களா? பரந்தாமன் இல்ல பரந்து விரிந்த இந்த உலகம் அப்படின்ற மாரி என்னவோ ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு பெரிய விஷயம். சரியா? அதுதான் வந்து முன்னோடி அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பரந்தாமன் அப்படின்னு வந்தா முன்னோடி அப்படின்ற மாரி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகேங்களா? அடுத்தது, மேலும் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிக் குடும்பம். மொழியியல் ஆய்வாளர். யாருன்னா, பிரான்சிஸ் எல்லிஸ். இவர பத்தி நம்ம சோசியல் புக்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அவரு வந்து என்ன குடுத்திருக்காங்கன்னா, 1816ல முதலாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு முதலியவை தென்னிந்திய கிளை மொழிகள் என்ற உண்மையை வந்து கண்டறிந்து கூறியிருக்காரு. ஓகேங்களா? யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவரு. ஓகேவா? இப்ப வந்து இதுல வந்து நெறைய மொழிகள் பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நெறைய மொழி சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்னது ஒரு கிளை மொழி அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. எல்லான்னா எல்லிஸ். எல்லிஸ் தான் எல்லாமே ஒரு கிளை மொழின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1816 சரிங்களா? அப்ப இருந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பின். அப்ப 1819 ராஸ்க் அப்படின்றவரு அவருமே யாருன்னா ஒரு மொழியியலாளர். என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதத்தில் கலந்துள்ள பிற மொழிச் சொற்களை பிரித்துப் பார்த்து அவற்றை மலபார் சொற்கள் அப்படின்ற ஒரு பேரு குடுத்திருக்காரு. இது இது குடுத்தது எப்ப, யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1819ல ராஸ்க் அப்படின்றவரு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதத்துல இருக்க பிற மொழிச் சொற்கள பிரித்து பார்த்து அவற்றை மலபார் சொற்கள் அப்படின்ற மாரியான ஒரு பேரு குடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது அதன் பின் 1856 நம்ம மேலேயே பார்த்த யாருன்னா, நம்ம ராபர்ட் கால்டுவெல் தான். ஓகேங்களா? யா நம்ம அவருக்கு என்ன பார்த்தோம்? திராவிட மொழியியலின் தந்தை அப்படின்ற சிறப்பு பார்த்தோம். ஓகேவா? இம்மொழிகள் திராவிட மொழிக் குடும்பத்தைச் சார்ந்தவை என்பதை தக்க சான்றுகளுடன் மெய்ப்பித்திருக்காரு அப்படின்னுன்றத சொல்லியிருக்காங்க. மேலும் கால்டுவெல் பத்தினது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழை பிற தென்னிந்திய மொழிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்திருக்காரு. இதன் விளைவாக கால்டுவெல் எழுதி வெளியிட்டது தான் எதுனா 1856 மேல 16ன்னு எல்லிஸ்க்கு பார்த்தோம். அப்படியே அத கொஞ்சம் மாத்துன மாரி 16 இங்க 56 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, கால்டுவெல் கூறிய முக்கிய கருத்துக்கள். அந்த அந்த நூல் வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. என்னன்னா, திராவிட மொழியியலின் ஒப்பு இலக்கணம். நாம இவருக்கு என்ன ஞாபகம் வச்சோம்? கால்டுவெல்னா கோல்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சோம். கோல்ட வந்து நாம என்ன பண்ணுவோம்? ஒப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? உரசிலாம் பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒப்பு இலக்கணம் அப்படின்றதும் கால்டுவெல் தான். மேல 16ன்னு எல்லிஸ்க்கு பார்த்தோம். இங்க 56ன்னு சொல்லி இருக்கு. கால்டுவெல் கூறிய முக்கிய கருத்துக்கள் அப்படின்னு ஒரு 3 கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. திராவிட மொழி குடும்பம் தனித்தன்மை உடையது, தனிச்சிறப்புடையது அப்படின்ற ஒண்ணு. இது வடமொழி குடும்பத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது அப்படின்ற ஒண்ணும் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி குடும்பம் வடமொழி குடும்பத்தின் துணையின்றி தனித்து இயங்க வல்லது. இது தனியாவே இயங்கும் திராவிட மொழி குடும்பம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கீழ ஒரு 3 இயர் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 1856 திராவிட மொழியியலின் ஒப்பிலக்கணம். இது கால்டுவெல் குடுத்தது. அதே 1816 அப்படின்றது வந்து என்னன்னா, பிரான்சிஸ் எல்லிஸ்
அவர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிளை மொழிகள்னு தென்னிந்திய மொழிகள சொல்லியிருப்பாரு. அதே மாரி 1819 வந்து ராஸ்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து சமஸ்கிருதத்த நல்லா என்ன பண்ணியிருப்பாரு, ஆய்ந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதுல பிறமொழி சொற்கள பிரித்து பார்த்து, அவற்றை மலபார் சொற்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்ப நம்ம படிச்சதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு பார்ப்போம். சரிங்களா? நான் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அங்கங்க வச்ச ஷார்ட்கட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? இப்ப திராவிட மொழியியலின் தந்தை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். கால்டுவெல் அதோட ஆன்சர். சரிங்களா? அதே மாரி ஜியு போப்புக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா, கொடை அப்படின்றத ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருந்தோம். என்னன்னா, தமிழ் ஒரு செம்மொழி, அதன் இலக்கிய வளம் உலகிற்கே ஒரு கொடை அப்படின்ற லைன் பார்த்திருப்போம். சரிங்களா? அந்த மாரி பரிதிமாற் கலைஞர் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட்டா நம்ம என்ன பார்த்தோம்னா, வடமொழி சாராது தனித்து இயங்குற ஆற்றல் உடையது தமிழ். பரிதிமாற்னா சூரியன் அப்படின்றத பார்த்திருப்போம். தனித்து இயங்கும். ஓகேங்களா? அதே மாரி மறைமலை அடைகள். மலைனா வந்து இந்த தூய்மை. அப்புறம் தனித்து நிற்போம் அப்படின்ற மாரி தனித்தமிழ் இயக்கத்து முன்னோடி இவரு. தூய தமிழ் மொழி அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். சரிங்களா? அதே மாரி சுந்தரம் பிள்ளைனா, பிள்ளைகள்லாம் மணிமணியா நீராறும் கடலூர்தான் ஸ்கூலுக்கு போனோனே பாடுவாங்க அப்படின்ற மாரி, இந்த மனோன்மணியம்ன்ற நாடக நூல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்க நீராறும் கடலுடுத்து இதெல்லாம் என்னது தமிழின் பெருமையும், தமிழர் பண்பாட்டையும் போற்றுறதா வந்து இருக்கு. சரிங்களா? இன்னும் வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொனால்ட் ஆஷர் அதுல அடையாளமாக ரொனால்ட்னா டொனால்ட் அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கமில் சுபல்வேல் அதுல வந்து என்ன பார்த்திருப்போம்னா, கம்மல், மாணிக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம் என்பது உலக இலக்கியங்களில் ஒரு மாணிக்கம் அப்படின்ற மாரி அவர் ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அப்புறம் மற்ற அறிஞர்கள இந்த 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 ஹேர்மாஸ் டி பவுலா அப்படின்றவரு. இதுல மாஸ் அப்படின்றது லத்தி கையில வச்சிருக்கிறது ஒரு மாசு அப்படின்ற மாரி லத்தீன் மொழியுடன் தொடர்புடையது அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் பார்த்திருப்போம். ஓகேவா? சரி அடுத்தது வந்து நம்ம யார பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்கோ பார்பலோ. இவரு போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. சிந்து சமவெளி தலையிடங்கள்ல அப்படின்னு சொல்லி நாம பார்த்திருந்தோம். சரிங்களா? அடுத்தது வேற யார பார்த்திருந்தோம்னா, சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோம். சந்திரன் அந்த நகரத்துல மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டோம். நகர நாகரீகம் சங்க காலத்திற்கு முன்பே இருந்தது அப்படின்றத நம்ம இவருக்கு சம்மந்தமா பார்த்திருப்போம். ஓகேங்களா? அப்புறம் இவருதுல எல்லாமே இரவத மகாதேவன்ல எல்லாமே காமனா தான் குடுத்திருப்பாங்க. அடுத்து தேவநேயர் பாவாணர்னா தெய்வம் அப்படின்ற மாரி தாய்மொழி தமிழே அப்படின்றது இவரு சொல்லியிருப்பாரு. அப்புறம் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னா, உவே சாமிநாதனாருக்கே இவரு என்ன ஆசிரியர். அதனால ஈடாகாது. வேற எந்த மொழிக்கும் ஈடாகாது அப்படின்ற விஷயத்த இவரு சொல்லியிருப்பாரு. தமிழ பத்தி. ஓகேவா? இப்ப பரந்தாமனார் அப்படின்றது இது பரந்து விரிந்த உலகமோ, இல்ல பரந்தாமனார்னா கடவுளோ ஏதோ அது 2ல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னோடியானது அப்படின்றத வந்து இவரு சொல்லியிருப்பாரு. தமிழர் நாகரிகம் என்பது தொன்மையானது மட்டுமின்றி உலகிலேயே முன்னோடியானது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பார்த்தோம். இன்னைக்கு இவ்வளோதான்ப்பா. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றனால நம்ம கம்மியான ஒரு போர்ஷன்ஸோட சிம்பிளா வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் இன்னுமே டீட்டெயில்டா நெறையா விஷயம் பார்ப்போம். சரிங்களா? சரிப்பா. தேங்க் யூ.